வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரபு, உங்கள் பிரியாணி மாஸ்டர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது இந்த டிஷ்ஷுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணோம். சரிங்களா, இது 1/4 கிலோ சிக்கன். இது வந்து எல்லாமே சேர்த்து போன் எல்லாமே சேர்த்துருக்கு. அது மேரினேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து சிக்கன் எல்லா இடத்துலையும் போகும். சரிங்களா, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் மேரினேட் பண்ணியாச்சு. சரிங்களா, இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான சால்னாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இதுமாதிரி ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய். சரிங்களா, எண்ணெய் காயிடும். வந்து ஒரு மசாலா அரைச்சி அப்போ நம்ம பண்ண போகிறோம். அப்போ அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா, எண்ணெய் லைட்டாக காயிடும். எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள். டிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் இதுமாரி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகும். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த ஹோல் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் கடல் பாசி அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் ஜஸ்ட் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா லைட்டாக வதங்கிடுச்சு, அந்த பட்டை லவங்கெல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் சரிங்களா போட்டு அப்படியே வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் சிக்கனில் நம்ம மேரினேட் பண்ணும்போது போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது போதும். இப்போ அது போட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சரிங்களா, தக்காளி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஏன்னா இதுதான் வந்து அந்த கிரேவிக்கு இந்த சால்னாக்கு ஒரு சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி. அப்போ வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணும். சரிங்களா, லைட்டாக வதங்க உடனே மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போடணும். எப்பவுமே நான்வெஜ் செய்யும்போது மஞ்சள்தூள் போட்டு செய்யுங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து இப்போயே நீங்கள் இப்படி எண்ணெயில் போட்டு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அந்த மஞ்சள்தூளோட ரா ஸ்மெல் போயிடும். அப்படி சொல்லுது, ஒரு நல்ல கலர் கொடுக்கும் குழம்புக்கு. சரிங்களா, போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவே அரைச்சிடலாம். சரியா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறட்டும். சரிங்களா, நல்லா ஆறினோன்னே அரைங்க. இல்லை மிக்சியில் நீங்கள் போடும்போது தெரிச்சிடும் மேலே. ஸோ சரிங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய். சரிங்களா, எண்ணெய் லைட்டாக காயிட்டோம். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் சிக்கனை அதை அப்படியே போட்டுருங்க. சரிங்களா, சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சு போட்டு நம்ம இந்த மிளகாத்தூள், இந்த கரம் மசாலா போட்டுக்கோங்கள. ஸோ அதனால் எண்ணெயில் ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. சரிங்களா, என்ன ஆகும், இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுலேயே வந்து சிக்கன் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 50% அப்படி குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு ஸ்லோ குக்கிங் விசில் போட்டு ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த சிக்கனோட சாறு எல்லாமே அந்த குழம்புல இறங்கி சூப்பராக இருக்கும். சரிங்களா, ஸோ இது ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருந்தேன். அது நல்லா ஒரு தொக்கு பதம் வந்துச்சு பாருங்க. இப்போ அதுலேருந்து வந்து தண்ணி ரைட்டாக அதிலே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா, பாருங்கள் அந்த பேஸ்ட்டு நம்ம இது பண்ணோம்ல, வெங்காயம் தக்காளி அந்த இந்த பேஸ்ட்டு அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் நான். அதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு ரைட்டாக இதில் தண்ணி ஊற்றி அதை கழுவி ஃபுல்லாக இந்த மிக்சியில் எல்லா மசாலாவும் அதில் போட்டுருக்கேன். இது அப்படியே இந்த மிக்ஸி ஜாரை அப்படியே கழுவி அதை ஊற்றிடுங்க. சரிங்களா, போட்டு
இந்த மசாலா ஃபஸ்ட்டு சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. சரிங்களா? அப்போ அந்த மசாலா சொல்கிறது எண்ணெயில் லைட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போக வரையும் வதங்கிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் போட்டு வச்சிடலாம். ஸோ விசில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஒரு 6-7 விசில் விடுங்க. ஏன்னா இது போன் தானே. ஸோ சிக்கன் வந்து உங்களுக்கு நான் வந்து மோஸ்ட்லி எலும்பாக எடுத்துருக்கேன். அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு 6-7 விசில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் விடுங்க. அந்த சிக்கனில் இருக்க சாரெலாம் அந்த குழம்பு இறங்கி சூப்பரான டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த பதம் தான் இருக்கணும். சரிங்களா? நம்ம விசில் விடும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் அதில். சரிங்களா? ஸ்டீம், ஏன்னா ஸ்டீம் வந்து ரொம்ப வெளில போகாதனால சிக்கனில் இருக்க தண்ணிலாம் இன்னும் கொஞ்சம் இந்த இதில் வந்துடும். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டோம், அதுக்கப்புறம் உப்பு போடல, செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லை, சுத்தமாக இல்லை. ஏன்னா அது சிக்கனில் இருக்குது அப்படியே இந்த மசாலாவில் இறங்கிடுச்சுல. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 6-7 விசில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில், ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் குக் ஆகிறதுக்கு. இந்த ஸ்லோ ஃப்ளேமில் இந்த விட்டுட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் சாப்பாடு எது வேணால் போட்டு சூப்பராக சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் சால்னா. சரிங்களா? பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நிறைய பதம். நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றல, வெறும் வந்து வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா மட்டும் தான் அரைச்சி ஊற்றணும். இது நல்லா ஃப்ளேவர் கொடுத்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீட் பரோட்டா அதுக்கு மாவு பேசலாம். நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் மாவு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டேன். கூடவே எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக எண்ணெய் தான். சரிங்களா? எண்ணெய் போட்டு தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் போட்டுட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு ஓரளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நம்ம மாவு சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரியே தான். ஆனால் கொஞ்சம் என்னென்னா இதுக்கு பரோட்டான்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் வந்து நீங்கள் பரோட்டா தேய்ச்சி இந்த எப்படி சொல்லுது அந்த லேயர் கொண்டு வரக்கூடிய. சரிங்களா? கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சாஃப்டாக பிசைச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுமாரி ஒரு சர்ஃபேஸில் நல்லா மாவை நீட் பண்ணணும். சரிங்களா? இதுமாரி தேய்ச்சி நீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் சாஃப்டாக ஆகும். நம்மளுக்கு பரோட்டா செய்யும்போது சூப்பராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிட்டேன். மாவு பாருங்கள் இன்னும் சாஃப்டாகிடுச்சு. சரிங்களா? இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு, இதை நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? மாவு இன்னும் சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன உருண்டையை உருட்டி லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இந்த இதுலேயே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருக்கணும். நான் லைட்டாக உருண்டை உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுட்டேன். லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா நம்ம கட்டையில் வச்சு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி தட்டிக்கோங்க. இதுமாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி தட்டிக்கோங்க. தட்டினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 ட்ராப் ஆயில் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இதுமாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ இதை நம்ம ரவுண்டாக தட்டிட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஷேப்பாக தட்டிக்கோங்க. சரிங்களா? அதாவது ரொம்ப தடியாக வேணாம், ரொம்ப மெலிசாக வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக தட்டிட்டு நம்ம அப்படியே தவாவில் போட்டு எடுத்துடலாம். தவாஸ் நல்லா ஹாட்டாக இருக்குது. அதில் நம்ம தட்டி வச்ச அந்த பரோட்டா அப்படியே போட்டுருங்க.
சரியா? போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக சேவக்கட்டும். அப்புறம் திருப்பி நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி சுட வேண்டியதான். நல்லா திருப்பி போட்டு எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணி சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வீட் பரோட்டா ரெடி. எடுத்து ஒரு 4-5 பரோட்டா ஒன்றா சுட்டு சேர்த்து அடித்து நம்ம கொடுக்கலாம்.